ஏன் என்னாச்சு கருவி பொண்ணு? எதுக்கு எல்லாரும் பயந்தோடுறீங்க? பிரச்சனையா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. யானை என்ன வேட்டைக்காரன் தோண்டின குழியில விழுந்துட்டாங்க. அப்படின்னா அவரால எழுந்திருக்க முடியலையா? இல்ல, ஏற முடியல. வேட்டைக்காரங்க வந்தா யானை அண்ணிய கொன்னு கொம்பு எடுத்துடுவாங்க. ஐயோ, இனி நாம என்ன பண்ணுவோம்? யானை என்னவ காப்பாத்த ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். நல்ல ஒரு தந்திரக்காரனால தான் அது முடியும். எனக்கு தெரிஞ்சு அது ஒராளால மட்டும்தான் முடியும் இந்த காட்டுல. அது யாரு? தந்திரசாலியான குள்ளநரி. தாமதம் வேண்டாம், நமக்கு சீக்கிரம் தந்திரக்காரி கிட்ட போகலாம். சரி, நீங்க முன்னாடி போங்க. நான் அத்தி பொத்தில் இருக்கிற தேனை கூட காலி பண்ணிட்டு வரேன். மாமா அம்பண்ண கடை ஆமா நீ சொல்லி கடை மாமா அடியாத்தி, யாரெல்லாம் வராங்க? எல்லாரும் வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? எங்களுக்கு ஐயாவோட ஒரு உதவி வேணும். ஐயோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா இப்போ. ஏன் தலைவா ரொம்ப பிஸியா இருக்கீங்க? இந்த முயலுங்களால பெரிய தொல்லையா இருக்குது. ஒரே ரோதனை இதுங்களால. என்னைக்கும் ஒரு 4-5 பிடிப்பேன், ஆனா கூட ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க. சரி, அது கிடக்குது கழுத. நீங்க வந்த விஷயம் சொல்லுங்க. நம்முடைய யானை அண்ணன் வேட்டைக்காரன் தோண்டின குழியில விழுந்துட்டாரு. நிறைய பெரிய தந்திரக்காரன் தானே. ஏதாவது ஒரு தந்திரத்தை கண்டுபிடிச்சு யானை அண்ணாவை குழியில இருந்து காப்பாத்தி ஆகணும். தந்திரம்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதுல இருந்து எதை யூஸ் பண்ணணும்னு தான் இப்ப யோசனையா இருக்குது. சரி, வாங்க என் கூட. நம்ம மீசக்கார சிங்கம்ல பாறை கோரியில விழுந்தப்போ அவனை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணேன். வேணா அதை இங்க ட்ரை பண்ணலாமா? இல்லனா அது வேணாம். நம்ம சீரும் சிறுத்தல்ல பெரிய வீரன்னு நினைப்பு, ஆனா பள்ளத்துல விழுந்தப்போ நான் தான் காப்பாத்த வேண்டியதா போச்சு. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாமா? குட்டி குறும்பா, நிறைய பெரிய வீரன் தான் இல்ல? ஆமா ஆமா. அப்புறம் நம்ம மூங்கில் காட்டுல இருக்கிற மலம்பாம்பு அண்ணன் ஒரு நாளைக்கு காட்டுல தீல மாட்டிக்கிட்டாரு. காப்பாத்த ஒருத்தனையும் காணோம். கடைசியில நான் தான் உதவி பண்ணினேன். பெரிய மலம்பாம்புன்னு பேரு மட்டும்தான். என்ன பண்றது? சும்மா வேடிக்கை பார்க்காம ஏதாவது பண்ணுங்க. யானை
எனக்கு பயமா இருக்குடா பசங்களா, என்னை எப்படியாச்சும் இங்கிருந்து காப்பாத்துங்க. கிளி பொண்ணு, என்னாச்சு? கரடியா வந்துட்டீங்களா? அப்படிதான். யோ, நீங்க அந்த மூளையெல்லாம் நல்லா இடிங்க. ஒரு ஆளு அந்த மரத்தை எல்லாம் உள்ள போடுங்க. கரடி தலை, அந்த பெரிய கட்டை இப்படி எடுத்துட்டு வாங்க. அப்படிதான். தம்பிங்களா, கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். வேட்டைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம தலையை எப்படியாச்சும் மேல ஏத்தணும். ஐயோ, குரங்கு குழியில விழுந்துடுச்சு. என்னடா, மரத்தை உள்ள போட சொன்னா நீ அவரு கூட போய் உட்காந்துருக்க? சரி, நீயும் அவரு கூட அங்கேயே உட்காந்துக்கோ. அவர் மேல வரும்போது அவரு கூடயே நீயும் ஏறி வா. இனி அந்த கயர்ல புடிங்க. மேல ஏற முடியுதான்னு கொஞ்சம் பாருங்க. ஐயோ, என்னால முடியாது. எனக்கு இங்கிருந்து மேல வர முடியுமா அது தெரியல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உயிர் வாழணும்னா திருப்பியும் முயற்சி பண்ணுங்க. வேடக்காரங்க வந்தா எல்லாமே முடிஞ்சிடும். ஐயோ அண்ணா, அப்படி சொல்லாதீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. கடவுளே, என்னால முடியாது பசங்களா, என்னால முடியாது. என்னை காப்பாத்த நீங்க நின்னீங்கன்னா உங்களையும் அந்த வேட்டைக்காரன் புடிச்சிடுவான். நீங்க போயிடுங்க, நான் இங்கே இருக்கேன். அதுதான் என் தலையெழுத்து. சக்திசாலி அண்ணனுக்கு இந்த குழியில இருந்து ஏற முடியும். நல்லா இழுங்க. இறுக்கி இழுங்க. சேர்ந்து இழுங்க. ஹொய் ஹொய் ஆஹா ஹொய் 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 ஹொய். பசங்களா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி நரியண்ணாவோட தந்திரம் பலிச்சிருச்சு. ஆமா ஆமா, தந்திரம் பலிச்சிருச்சு. இதெல்லாம் எனக்கு சிம்பிள். குள்ளநரியோட தந்திரம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருடைய முயற்சி தான் நம்ம தலையை காப்பாத்துனதுக்கு காரணம். ஹோ 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 ஹோ.